ज्ञान रूपाय विद्महे शक्ति अंशाय धीमहि तन्नो शक्ति अम्मा प्रचोदयात्। ओम नमो नारायणी, ओम नमो नारायणी, ओम नमो नारायणी। இன்று நல்ல நாள். அன்பார்ந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய கோச்சாரப்படி உங்களுடைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று பிப்ரவரி மாதம் வெள்ளிக்கிழமை 9/2/2024 சோபகிருது ஆண்டு தை 26. தை அமாவாசை இன்று காலை 7:53 முதல் நாளை அதிகாலை 4:34 வரை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. மகர லக்னம் இருப்பு 0 நாழிகை 43 வினாடி. சூரிய உதயம் காலை 6:35. திதி இன்று காலை 7:52 வரை சதுர்த்தசி, பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:50 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். நாமயோகம் இன்று இரவு 7:40 வரை வியாதிபாதம், பின்பு வரியான். கரணம் இன்று காலை 7:52 வரை சகுனி, பின்பு மாலை 6:13 வரை சதுஷ்பாதம், பின்பு நாகவம். சந்திராஷ்டமம் மிருகஸ்ரீஷம், திருவாதிரை. இன்றைய கோச்சார கிரகங்களின் அமைப்பு. மகர லக்னம் மகரத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான், சந்திர பகவான். கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், தனுசில் சுக்கிர பகவான். கும்பராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஆதரவு உள்ள நாளாக அமையும். ஆதரவுன்னு எப்படின்னா, உங்க பாட்டி வழியினால, பாட்டி யாருன்னா அப்பாவோட அம்மா, அவங்களோட வழியினால உங்களுக்கு ஒரு ஆதரவு உள்ள நாளாக அமையும். தாய் மாமன், அத்தை, இந்த மாதிரி உறவுகள்ல இருந்து உங்களுக்கு ஒரு ஆதரவும் வரும். இந்த உறவுக்கு சம்பந்தப்பட்டவங்க வீட்டுல விசேஷங்கள் நடக்கும். அப்படி தாய்மாமன் இருந்தாங்கன்னா பெண்கள் பெரிய மனுஷி ஆகிறது, அதுக்கு உண்டான சுப செலவுகளும் அதுக்கு உண்டான விஷயங்களும் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு உண்டான ஆதரவுகள் நீங்க செய்ய வேண்டியதா இருக்கும். குழந்தைகளுக்கு இந்த நாள் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் நிறைஞ்ச நாளாக அமையும். அதனால பெற்றோர்கள் எல்லாமே குழந்தைங்களுக்கு இந்த நாளை ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாகவும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுத்துட்டு வாங்க. அதனால இன்னும் அவங்க என்கரேஜ்மெண்ட் ஆகுவாங்க. அவங்களுக்கு வருங்காலத்துல உங்க மேல ஒரு பெரிய நம்பிக்கையாக மாறுவதற்கு உண்டான நாளாக அமையும். கணவன் மனைவி 2 பேர்களுக்கும் இந்த நாள் நிறைஞ்ச ஒரு இணக்கமா இருக்கும். இணக்கம்ன்றதுன்னா ரொம்ப க்ளோஸ்டா வருவாங்க. எவ்வளவு நாளா இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாலும் இந்த நாள் கொஞ்சம் இணக்கமா இருப்பாங்க. அதனால இந்த நாளை நீங்க 2 பேரும் நல்லபடியா பயன்படுத்தி உங்களோட வருங்காலத்திற்கு தேவையான பிளான்கள் அனைத்தும் செஞ்சீங்கன்னா வருங்காலத்துல ஒரு மாறுபட்ட வசந்தம் வீசும் நாளாக அமையும். பரிகாரம்: காஞ்சிபுரம் காஞ்சி காமாட்சிய மனசார வேண்டிக்கிட்டு உங்க வீட்டுல 5 விளக்கு ஏத்துங்க. 5 அகல் விளக்கு ஏத்தணும். இந்த 5 அகல் விளக்கு ஏத்தும் போது எப்படி ஏத்தணும்னா, எந்த இடத்துல விளக்கு ஏத்த போறீங்களோ அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணிட்டு ஒரு அழகான கோலம் போடுங்க. கோலம் போட்ட பிறகு அது மேல மனைய வைக்கணும். மனைய வச்சிட்ட பிறகு நவதானியத்தை பரப்பி அது மேல இந்த 5 விளக்க வரிசையா அடுக்கி அதுல நெய் ஊத்தணும். நெய் ஊத்திட்டு திரி போடுங்க. என்ன திரி போடணும்னா தாமரை திரி போடணும். அந்த தாமரை திரியை போட்டுட்டு நம்ம சொல்ற மந்திரத்தை மனசார சொல்லிக்கிட்டு விளக்கேத்துங்க. ஓம் ஸ்ரீம் ரூபினியே போற்றி, ஓம் ஸ்ரீம் ரூபினியே போற்றி, ஓம் ஸ்ரீம்
ரூபினியே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வந்து விளக்கேத்திட்டு விளக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் அமைதியா வந்து தியானம் பண்ணிட்டு இந்த மந்திரத்தை மனசார சொல்லிட்டு வந்தீங்கன்னா வீட்டுல வந்து சகல ஐஸ்வர்யங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் சௌபாகியத்தையும் அந்த காஞ்சி காமாட்சி உங்களுக்கு அருள்வாள். கனவுகளும் பலன்களும். உங்க கனவுல வந்து 4 வீலர் ஓட்டுற மாதிரி கனவு வந்துச்சுன்னா, கிராஷிங்கா இருந்தாலும் சரி, ஸ்லோவா இருந்தாலும் சரி, அதை பத்தி கவலைப்படாதீங்க. 4 சக்கர வாகனம் ஓட்டுற மாதிரி கனவு வந்ததுனாவே பணம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதனால வந்து நம்ம கார் ஓட்டுறோம், கார் வாங்க போறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. கார் ஓட்டினாவே வந்து பணம் வரதுக்கு உண்டான அமைப்பு உண்டுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும். நன்றி, வணக்கம்.